ஸோ இதுக்காக நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா, ஆப்வியஸ்லி நமக்கு என்ன தேவை? ரெசிஸ்டார் தேவை அப்படிதானா? ஸோ இங்க வந்து இதான் ரெசிஸ்டார்ஸ் உங்களுக்கு தெரியும். ரெசிஸ்டார் வந்து நான் 1K ரெசிஸ்டார் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா நமக்கு இந்த 2 பேட்டரி தேவை. இது மாதிரி இன்னொரு பேட்டரி, இங்க வந்து 9 வோல்ட் பேட்டரி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 2 எல்இடி பல்ப். ஓகே, நீங்க என்ன கலர் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ரெட் கலர் எல்இடி வந்து நான் யூஸ் பண்ணிருக்கேன். ஓகேவா? இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, சீரிஸ் கனெக்ஷனை பண்ணி பார்க்க போறோம். சரியா? ஓகே. இப்ப 3 ரெசிஸ்டர் நான் எடுத்திருக்கேன். 3 ரெசிஸ்டரை சீரிஸ்ல கனெக்ட் பண்ண போறோம். ஸோ இதை வந்து நம்ம பிரெட் போர்டு, க்ளூ போர்டு எதுல வேணா பண்ணிக்கலாம். பட் நம்ம ஈஸியா வீட்ல பண்ணிக்கிறதுக்காக நான் வந்துட்டு எல்லாத்தையும் வந்து நம்ம இப்போ மேனுவலா ஜஸ்ட் கையாலே கனெக்ட் பண்ணி பண்ணிக்க போறோம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் என்னது அப்படின்னா, ஒரு ரெசிஸ்டர், இன்னொரு ரெசிஸ்டரை எப்படி வைக்கிறோம்? கரெக்டா? ஓகே. ஸோ இந்த ரெண்டை என்ன பண்ண போறோம்னா, ஒரு எட்ஜ்ல வந்து கனெக்ட் பண்ணி தெரியுதா? ஓகே. இப்போ இன்னொரு ரெசிஸ்டரோட எட்ஜ்ல இன்னொரு ரெசிஸ்டரை கனெக்ட். ஓகே. இப்ப நமக்கு என்ன ஆச்சு? ஒரு சீரிஸ் காம்பினேஷன் கிடைச்சிருக்கா? கரெக்டா ஒரு சீரிஸ் காம்பினேஷன் கிடைச்சிருக்கா? ஓகே. இப்போ இந்த சீரிஸ் காம்பினேஷனை நம்ம என்ன பண்ண போறோம்னா, அப்படியே வந்துட்டு ஒரு பேட்டரியில வந்து கனெக்ட் பண்ணிக்க போறோம். அண்ட் பேட்டரியில வந்துட்டு நான் ஒரு இதுல வந்து ஒரு எல்இடி கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பேட்டரி, பேட்டரியோட ஒரு எண்ட்ல வந்து நான் என்ன கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன்? எல்இடி கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இன்னொரு எண்ட்ல வந்து இந்த ரெசிஸ்டரோட ஒரு எண்டை வந்து நான் கனெக்ட் பண்ண போறேன். ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ நமக்கு இன்னும் இப்படி 2 எட்ஜ் கிடைக்குதா? எல்இடியோட ஒரு எண்டும், ரெசிஸ்டரோட ஒரு எண்டும் இருக்கும். ஸோ இப்போ இந்த ரெண்டை நம்ம கனெக்ட் பண்ண போறோம். எல்இடி என்ன ஆகுது நமக்கு? எல்இடி வந்துட்டு க்ளோ ஆகுது. கரெக்டா? ஓகே. இந்த செட்டப் வந்து அப்படியே இருக்கணும். அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்னா, parallel சர்க்யூட் பண்ண போறோம். ஓகே. parallelக்கு என்ன எப்படி கனெக்ட் பண்ணணும்? 3 எட்ஜையும் சேர்த்து கனெக்ட் பண்ணணுமா? ஸோ 3 ரெசிஸ்டர், எஸ் 3 ரெசிஸ்டரை வச்சு 3 எட்ஜையும் வந்து நான் கனெக்ட் பண்ண போறேன். ஓகே. அதே மாதிரி அடுத்த 3 எட்ஜையும் நான் இந்த பக்கம் கனெக்ட். ஓகேவா? இப்போ நமக்கு ஒரு parallel சர்க்யூட் கிடைச்சு. ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? ஒரு parallel சர்க்யூட் வந்து கிடைச்சிருக்கு. 3 ரெசிஸ்டர் வந்துட்டு parallel-ஆ நமக்கு என்ன இருக்கு? கனெக்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நாம என்ன பண்ண போறோம்னா, அங்க சீரிஸ் எப்படி எல்இடில கனெக்ட் பண்ணமோ அதே மாதிரி parallel நம்ம எல்இடில வந்து கனெக்ட் பண்ணிக்க போறோம். ஓகே. ஸோ இங்கே வந்து இன்னொரு பேட்டரியில என்ன பண்ணி வச்சிருக்கேன்? ஒரு எண்டை வந்து எல்இடில கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஒரு எண்டை வந்து ரெசிஸ்டரோட ஒரு எண்ட்ல கனெக்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு எண்ட் வந்து எங்க வைக்கலாம்? எல்இடிக்கு வைக்கலாம்.
ஆகுது பல்ப் என்ன ஆகுது, க்ளோ ஆகுறது நம்மளால பார்க்க முடியும். கரெக்டா? ஸோ இப்ப 2 சர்க்யூட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, அட் அ டைம்ல 2 சர்க்யூட்டை நம்ம இப்போ க்ளோ பண்ணி பார்க்க போறோம். இது வந்து parallel சர்க்யூட். ஓகே. ஸோ இங்க நம்ம கிட்ட சீரிஸ் இருக்கு. இது வந்து சீரிஸ் சர்க்யூட். ஓகே. இது சீரிஸ், இது வந்து parallel. 2 லைட்டுமே உங்களுக்கு இப்ப தெரியும். 2 லைட்ல என்ன டிஃபரன்ஸ் தெரியுது? 2 லைட்ல என்ன டிஃபரன்ஸ் தெரியுது? பிரைட்னஸ். கரெக்டா? பிரைட்னஸ் வந்து இது வந்து parallel, இந்த பக்கம் parallel ரெசிஸ்டர் தெரியுதா? எஸ், தெரியுதுல parallel ரெசிஸ்டர். parallel ரெசிஸ்டர் இருக்கக்கூடியது வந்து பயங்கர க்ளோவா எரியுது. ஆனா சீரிஸ் ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணிருக்கிறது என்ன ஆகுது? அதோட பிரைட்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. கரெக்டா? பிரைட்னஸ் தெரியுதுல டிஃபரன்ஸ். சோ இது எதனால அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி படிச்சோம், சீரிஸ் ரெசிஸ்டர்ல என்ன ஆச்சு? ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு ரொம்ப ஹையா இருந்துச்சு. சோ ரொம்ப ஹையா இருந்ததுனால நமக்கு வந்து கரண்ட் ஃப்ளோ வந்து கம்மியா இருந்து, அதனால வந்து இங்க என்ன நடக்குது? கரண்ட் கம்மியா இருக்கிறதுனால இந்த எல்இடி வந்து ரொம்ப க்ளோ வந்து கம்மியா எரியும். சரி, நம்ம இந்த ஒரு ரெசிஸ்டர் நம்ம எடுத்தோம் அப்படின்னா மொத்த சர்க்யூட் நமக்கு என்ன ஆயிரும்? பிளாக் ஆயிரும். இதுவே parallel வந்து அப்படி கிடையாது. ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருந்ததுனால என்ன நடந்து? ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருந்ததுனால கரண்ட் ஃப்ளோ வந்து நமக்கு அப்படியே இருந்துச்சு. ஸோ அதனால நமக்கு என்ன நடக்குது? க்ளோ வந்து பயங்கரமா இருக்கு. இப்போ நம்ம இந்த parallelல ஒரு ரெசிஸ்டரை மட்டும் நம்ம ஜஸ்ட் ரிமூவ் பண்ணி பார்ப்போம். ஒரு ரெசிஸ்டர் நம்ம ரிமூவ் பண்ண போறோம். ஓகேவா? ஓகே. ஜஸ்ட் ரிமூவ் பண்ணி விட்டுருக்கோம். இந்த கனெக்டிவிட்டி நம்ம எடுத்து விட்டுருக்கோம். இப்போ என்ன ஆகும்? நமக்கு க்ளோ வந்து கண்டிப்பா கிடைக்கும். பாத்தீங்களா? சோ இதுதான் வந்து நடக்குதா? அது நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, கிறிஸ்மஸ் லைட்ஸ். கிறிஸ்மஸ் லைட்ஸ்ல வந்து என்ன நடக்குதுன்னா, த சேம் சீரிஸ் கனெக்ஷன் சர்க்யூட் தான் வந்துட்டு இருக்குது. ஓகேவா? சோ சீரிஸ் கனெக்ஷன் சர்க்யூட் இருக்கிறதுனால தான் அங்க என்ன நடந்ததுன்னா, நம்ம ஒரு பல்ப் வந்து டேமேஜ் ஆனாலும் மொத்த செட் ஆஃப் சீரியலும் நமக்கு என்ன ஆச்சு? டேமேஜ் ஆச்சு. ஆனா parallel அப்படி கிடையாது. நம்ம ஒரு ரெசிஸ்டரை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமும் மத்த ரெசிஸ்டரை வச்சு அந்த எல்இடி க்ளோ ஆச்சு இல்லையா? சோ அதேதான் நம்ம வீடுகள்ல நடக்குது. வீடுகள்ல வந்து நமக்கு parallel ஒயரிங் வந்து கொடுத்திருப்பாங்க. சரியா? சோ இந்த parallel ஒயரிங் கொடுத்திருக்கிறதுனால நம்ம ஒரு லைட் ஆஃப் பண்ணாலும் மத்த லைட் எல்லாம் அதோட வேலையை வந்து என்ன பண்ணும்? கரெக்டா வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஓகேவா? சோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஈஸியா என்ன பண்ணலாம்? வீட்ல நம்ம செய்து பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். ஓகே.